வணக்கம் நண்பர்களே. நம்ம டிவிகே 360 தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தமிழகத்தில் நடந்தது தான். ஆமாம், இந்த டைட்டிலில் போட்டிருக்க மாதிரி தான். தமிழக முதல்வர், திமுக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய மகனை துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ துணை முதல்வர் அறிவித்ததுனால இப்போ மற்ற கட்சிக்காரங்க, பிற கட்சிக்காரங்க, பிஜேபி, பாஜக கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்க, மற்ற பிற கட்சிக்காரங்க, அண்ணன் சீமானண்ணே எல்லாம் கிடந்து கூட்டு குய்யோ முய்யோ குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கிடந்து கதறாங்க. ஆமாம், இப்போ அப்படி கதறி என்ன பண்ண போகிறோம்? அவங்க சொந்த திமுக கட்சி, அவங்க கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய முதல்வர், அவருடைய புதல்வன், நல்லா படித்தவர், நல்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். மற்றபடி நல்லா தமிழ்நாட்டில் நல்ல என்னென்ன கோரிக்கை வருதோ மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை அவர் இருக்கார். இப்போ எதுக்கு கிடந்துக்கிட்டு இப்போ அவர் விஜய் அண்ணன் விஜய் அவர்கள் வேற கடந்து ரொம்ப உதயநிதியை ஸ்டாலின் ஆக்குறது, அப்பா சட்டை தொலைவலம் இருக்கும், அது கூட தெரியாமல் என்ன தகுதியில் இருக்குது தெரியாமல் எடுத்து சட்டையை போட்டுக்கிட்டு பங்கி நேரு உட்காந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். இந்த சொல்கிறாரு, கொஞ்சம் கேப்பாயிருங்க. வீட்டில் ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினு ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும், வாட்ச் கையிலேயே நிற்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை எப்படி சொன்னார் பத்தியில. பாரம்பரிய கட்சி கிட்ட 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் கட்சியை ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கி ஐயா கலைஞர் அவர்கள் தளபதியார் மயம் இப்போ வந்திருக்காங்க. அவருக்கு அவருடைய அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் கொடுத்துருக்காரு. என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த சொல்லியிருக்காரு வருங்க அண்ணே, அது சொல்லுங்கண்ணே. நீங்கள் உதயநிதி அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் அவருடைய நெருங்கிய வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல். நடிகர்களுக்கு எப்பயுமே அதை கொடுத்தாங்கன்னு போவோம், இல்லையா இதை பொழப்ப பார்ப்போங்கிற மாதிரி இருக்கு. மால் வருது இல்லை, ₹1 ₹2 இல்லை சாமி, 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க. விஜய் சத்தியமா உருப்பட முடியாதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. புசி ஆனந்த கூட வச்சிருக்க வரைக்கும் சரி, மக்கள் சத்தியமா அந்த கட்சி உருப்படாது. எல்லா நிர்வாகியும் புலம்புறான், எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. ரூம் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அவங்க சொந்த கட்சி, அவங்க துணை முதல்வராக அறிவிச்சிருக்காங்களே. துணை முதல்வரை அறிவிச்சதுனால இப்போ உங்களுக்கு 2 வீங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இந்த அவர் அண்ணன் வேற சொல்லுங்கண்ணே. ஆனா அவனை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காட்சிக்கு மாத்தி சொன்னேன். ஐயோ, ஆமாம், துணை முதல்வர் அறிவிச்சுட்டாரு. அறிவிச்சு அவங்க கட்சியில் ஒரு மனை தான் தேர்ந்தெடுத்தா, அமைச்சரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டா, நம்ம நாட்டு மக்களை ஏற்றுக்கிட்டா. இப்போ இந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பாருங்க. அவர் சுத்தமாகவே பிடிக்கலைங்கிறார். துணை முதலமைச்சராக வந்தது எந்த தகுதியும் இல்லை, ஐயோங்கிறார். யார்? அண்ணே ஜெயக்குமார் அண்ணே. அண்ணே வாங்கினேன். உதயநிதி துணை முதலமைச்சராக வர்றதுனால எந்தவித அளவுக்கு ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட போகுது. சட்ட ஒழுங்கை பராமரித்து நிம்மதியான புதல்வன் இல்லை விலைவாசியில் குறைச்சுவாரா, இல்லை பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது 10,000 ரூபாய்க்கு விட்டுவாரா, இல்லை போதை வசதிகள்லாம் நடமாட ஒரு மாநிலம் தமிழ்நாடு உருவாக்கிட்டு வரா? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது சார். இப்போ தங்க புண்ணியம் வந்தேன். ஆமாம், இப்போ அவருக்கு இப்படி ஒரு தகவல், இப்போ அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு அண்ணன் கேட்குறாருல்ல. துணை முதல்வராக வர்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இப்போ கேட்குறாருல்ல. இவருக்கு சொல்கிறதுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது என்னமோ சொன்னீங்கல்ல தகவல், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க தானே போயிட்டு இது பண்ணீங்க. நான் எடுத்துன்னு போய் எங்க பொண்ணு. ஏமா நீங்க ஒரு அம்மா காதெல்லாம் கருகிற மாதிரி தங்கச்சி வீட்டுல தானே விட்டுருந்தேன் நானு. என் தங்கச்சி விட்டுருந்தேன் நானு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள், ஆளும் கட்சி முதல்வர்
தளபதியார் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து துணை முதல்வராக அறிவிச்சிருக்கார். இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு இப்போ இவங்கெல்லாம் கடந்து போராடுறாங்க. அதாவது அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு மகனா பிறந்தது பெரிய தகுதி தானே. கலைஞர் ஐயா அவர்களுக்கு பேரனை பிறந்தது பெரிய தகுதி தானே. இந்த தகுதியில் இருக்கிற ஒரு பேரனுக்கு துணை முதல்வர் கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? சரி, வேற யாருக்கு கொடுத்தாலும் அவங்க தான் ஒரு மனதை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க கட்சியிலே பிரச்சனை இல்லையே. நீங்கள் ஐயா கடந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. பந்தியே போடலை, இலை பீத்தன்னு நீங்கள் கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பந்தியில் பழுமாறல சாப்பாடே போடல. அதுக்கெல்லாம் இங்கே கிடக்கிறது பூரா இலை வீத்தலாக இருக்குன்னா என்ன பண்ணுறது? எங்கள் ஊர் பக்கம் சொல்கிறது இப்படித்தான். ஆமாம், இந்த எங்கள் அக்கா வேறு என்ன சொல்லுது. எங்கள் அக்கா பாவம், அது எனக்கு அது மீடியாக்கார கேட்குறாருல சொல்லித்தேன். நான் தட்டிட்டு போக முடியாது. இந்த எங்கள் அக்கா பாருங்க, பெரிய பாரம்பரியத்தில் குடும்பத்தில் பிறந்தவங்க, சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. பிஜேபி தலைவராக இருந்தவங்க, ஒரு 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 அவங்கள போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டாக்டர், அவங்களோட சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்டு, குழந்தைகள் நல மருத்துவர் அம்மையார் அவர்களை நம்ம ரொம்ப வணங்கணும். அவர் ஐயா குமரி ஆனந்தன், ஆமாம் குமரி ஆனந்தன் ஐயா என்ன நினைக்கிறேன், அவங்களுடைய மகள் அவங்க பரம்பரை காங்கிரஸ், பெரிய தியாகி மனுஷன், பெரிய மனுஷங்க, போற்றக்கூடிய மனுஷங்க, சுதந்திர போராட்ட தியாகி. அப்பேற்பட்ட மனிதனுக்கு பிறந்தது அந்த அக்கா. அக்கா சொல்லுங்க, கட்சியின் அடிப்படையில் தான் பேசணும். அக்கா சொல்லுங்க. தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கம். சொல்லுங்கண்ணே, நீங்க என்ன தகவல் சொல்ல வரீங்களோ சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. இப்படி இருக்கு. ஐயா, நம்ம அண்ணனை மறந்துட்டான், சீமான் அண்ணன். இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டுல தான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கள ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டுல. நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்க அண்ணன் உலக பேமஸ் ஆக போறான். எழுதுறான் ஓவர் நைட்ல உங்க அண்ணன் ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவான்டா. ஒபாமாவுக்கு அண்ணன் வேற ஏன் அவர் வேற கொந்தளிக்கல, குதிச்சு கொந்தளிக்கல. நான் விழுந்துருவேன் இருக்கு. மக்களே எதுனா எப்ப பார்த்தாலும் கடிச்சு மென்னு துப்புற மாதிரியே பேசுறீங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும்னே. ஆமா, அதுக்காக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்க ஏன் பொறுப்புக்கு அதெல்லாம் உங்களுக்கு பண்ணும். உங்களுக்கு அதிலெல்லாம் நீங்க தலையிட வேண்டாம்னே. அவருடைய சொந்த கட்சி பிரச்சனை, சொந்த அவருடைய எண்ணம், முதல்வராக பார்த்து கொடுக்குறத துணை முதல்வர் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு கொடுத்துருக்காரு. நம்ம வேலை என்ன? அடுத்த முதல்வர் ஆகணும், நீங்க கவர்னர் ஆகணும், நீங்க பிரதமர் ஆகணும், நீங்க அந்த வேலையை பாருங்கண்ணே. ரொம்ப அவங்களை சுற்றி இருக்கவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுகள்லாம் கிடையாது. பிரபலமான அரசியல்வாதிகள், ஜாம்பவான்கள், அப்பேற்பட்ட அரசியல் குழுக்குள்ள இருக்காரு. அதனால இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்த மக்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமது டிவிகே 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணாமல் போங்க. சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டியே, ஒன்றும் பண்ண மாட்டியே, கமெண்ட்டும் பண்ண மாட்டியே. பண்ணுங்கங்க. ஏங்க இந்த பாடுபடுத்துறீங்க?